மன்னார் மூர்வீதி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு மன்னாரில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த உணவு தயாரிக்கும் பாழடைந்த வீட்டை இன்றைய தினம் மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்துள்ளனர். மன்னர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னர் மூர்வீதி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அங்கு பாரிய துர்நாற்றம் வீசி வருவதாக மன்னர் நகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் காலை அந்த பகுதிக்கு சென்ற மன்னர் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் மனித பாவனைக்கு உதவாத ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை மீட்டுள்ளனர். மன்னர் மூர்வீதியில் மக்கள் வசிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட குறித்த வீட்டில் பாரிய அளவிலான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியிலிருந்து மனித பாவனைக்கு உட்படுத்த முடியாத சுகாதார வசதிகள் எவையும் முன்னெடுக்காத நிலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தவை சுகாதார அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக குறித்த வீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளை மேற்கொண்ட மன்னர் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து மனித பாவனைக்கு உதவாத வகையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் எந்தவிதமான அனுமதியுமின்றி மனித பாவனைக்கு உதவாத வகையில் உணவு தயாரித்து குறித்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மன்னார் பகுதியில் உள்ள பல்வேறு உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டமையும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு கேஸ் கூட இன்ஸ்டிடியூட் கோர்ஸ் வருவாங்க அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி போகிறாங்க 2 மணிக்கு வருவாங்க. மன்னார் நகரப்பகுதியில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அண்மை காலமாக எனது சுகாதார பரிசோதகர்கள் யூசி சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து அதிகளவான உணவகங்களில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டு அதாவது உணவு பாதுகாப்பு உணவாக செயல்பட்டிருந்த உணவகங்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 25 அதிகமான உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுக்காக நாங்களும் இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்பாக அண்மையில் கிடைக்கப்பட்ட ஒரு முறைப்பாடு வந்து மன்னார் நகரசபை பகுதி பிஎச்ஐக்குரிய பகுதியில் மூர்வீதி என்று அழைக்கப்படுகிற பகுதியில் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் வடிகால்கள் துர்நாற்றம் வீசுவதாகவும் ஒரு பாடந்த வீட்டில் பாதிகால உணவு தயாரிப்பில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அங்கிருந்து வெளியேறுற கழிவு தந்தால் பாதிகள துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு மேலாக யூசி நகரசபை பிஹெச்ஐயுடன் சேர்ந்து மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிஹெச்ஐ நானும் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எஸ்பிஹெச்ஐயும் இணைந்து ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தோம். இந்த நடவடிக்கையின் போது அது அந்த மனித இருக்க முடியாத நிலையில் காணப்பட்ட ஒரு பாடந்த வீட்டில் பாரிய அளவிலான உணவு தயாரிப்புகளை மேற்கொண்டு இருந்தது எங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த உணவு தயாரிப்பு நிலையம் இந்த உணவு தயாரிப்பு தயாரிக்கும் இடத்திலிருந்து எந்த விதமான அதாவது மனித உணவு பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூட வகையில் எந்த விதமான அடிப்படையான சுகாதார வசதியோ எந்தவித விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் மக்கள் உணவு பாதுகாப்புக்கு எதிரான வகையில் தான் இந்த நடவடிக்கை அனைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உடனடியாக அங்கிருந்த சகல விதமான உணவுப் பொருட்களும் எங்களால் கைப்பற்றப்பட்டு அது அளிப்பிற்காகவும் மற்றும் தொடர்ச்சியாக இந்த குற்றநடவடிக்கையில் ஈடுபட்ட
உரிமையாளருக்கு எதிராகவும் நாளைய தினம் மன்னர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.